இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஆடு எடை அதிகரிக்க நம்மளே வீடியோவில் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம். இருந்தாலும் இன்றைக்கி நான் புதுசாக ஒரு ட்ரிக்ஸ் ஒரு டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லா ரிசல்ட் கிடைக்கும். முதல் பார்க்குறீங்கன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்கள் பிஎஸ் வில்லேஜ் ஃபார்மர் லைஃப். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆடு எடை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் திரும்ப திரும்ப நம்ம எவ்வளோ வீடியோஸ் போட்டாலும் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம எல்லா வீடியோவிலும் ஆடு எடை இருக்குது, இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் நம்ம நிறையா சொல்லியிருப்போம். ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிற டிப்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம 3 மாதத்துக்கு ஒரு தடவை குடற்புழு நீக்கம் கண்டிப்பாக பண்ணியே தீரணுங்க. 3 மாதத்துக்கு ஒரு தடவை குடற்புழு நீக்கம் பண்ணுறதுனால என்ன அப்படின்னு பயன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நல்லா அது தீவனம் எடுத்துக்க ஆரம்பிக்கும். இந்த குடற்புழு நீக்கம் பண்ணி ஒரு 2 நாளில் பார்த்திங்கன்னா நம்ம லிவர் டானிக் கொடுக்கறனால நல்லா அது மேயறதுக்கு நல்லா ஆரம்பிக்கும். அதனால் நல்லா வெயிட் போடவும் ஆரம்பிக்குங்க. அதுக்கு அடுத்த டிப்ஸ் என்னென்னா, நாங்கள் எப்பயுமே யூஸ் பண்ணுற ஒரே டிப்ஸ் இதுதாங்க. உங்கள் ஆடு ரொம்ப மெலிவாக இருக்குது, வெயிட்டே போடலை, இது வரைக்கும் ரொம்ப நோஞ்சானா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அந்த மாதிரி ஆடுகளுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, பருத்தி கொட்டையை தவிடு இருக்குது பார்த்தீங்களா, தவிடோடு சேர்ந்து பிணைஞ்சு நம்ம சாப்பாடை எப்படி வைப்போம் தட்டில், அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி ஒரு 30 நாளைக்கு நீங்கள் தொடர்ந்து கண்டினியூஸாக நீங்கள் கொடுத்து பாருங்களேன். அந்த ஆடு மெலிஞ்ச ஆடு கூட நல்லா சூப்பராக ஒரு நல்ல வெயிட் போட்டு நல்ல ஒரு இந்த ஆடாக மெலிஞ்சிருக்கு அப்படி சொல்லிட்டு நீங்கள் அடுத்த மாதம் சொல்கிற அளவுக்கு 100% ரிசல்ட் இந்த தவிடுக்கும் புண்ணாக்குக்கும், அதாவது தவிடுக்கும் பருத்தி கொட்டைக்கும் கண்டிப்பாக ரிசல்ட் கண்டிப்பாக இருக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நம்ம கொலை கட்டுவோம் இல்லையா, கொலை கட்டுறதுல பார்த்திங்கன்னா நாங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோவில் நான் சொன்னதே கிடையாது. பட்டுப்பூச்சி இலை நீங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். என்னென்னா, பட்டுப்பூச்சி இலை நாங்கள் கொஞ்சம் வளர்க்குறோம். அதை நாங்கள் என்ன செய்வோம்னா, கொலை கட்டுறோம் இல்லையா, கொலை கட்டும்போது இப்போ அகத்தி கொலை, சவுண்டால் எந்த கொலை வேணாலும் நீங்கள் கட்டுங்க. அதோடு சேர்த்து இந்த பட்டுப்பூச்சி இலையும் நீங்கள் கட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆடு நல்லா சூப்பராக நல்லா வெயிட் போடுங்க. 100% ரிசல்ட் நான் தருவேங்க. நீங்கள் இதை கண்டிப்பாக வீட்டில் எதாவது ஆடு வளர்க்குறவங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதெல்லாம் செய்யும்போது நல்லா ஆடு வெயிட் போடுறதுக்கு 100% நானே கண்டிப்பாக கேரண்டி தருவேன். அதே மாதிரி இதையும் நீங்கள் பண்ணி பாருங்கள். இது அடுத்த டிப்ஸ் என்னென்னா, பி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்து டானிக் இருக்குங்க. அந்த டானிக் வாரத்துக்கு 2 தடவை பார்த்திங்கன்னா ஆடுக்கு கொடுத்துட்டே வாங்க. கொடுத்துட்டே வரும்போது பார்த்திங்கன்னா இதுலேயும் நல்லா வெயிட் போடுறதுக்கு ஆரம்பிக்கும். இந்த பி காம்ப்ளெக்ஸ் டானிக் பார்த்திங்கன்னா குட்டி ஆடுகளுக்கு ஒரு 5லேருந்து ஒரு 7 ml கொடுக்கலாம். அதே மாதிரி பெரிய ஆடுகள் அந்த மாதிரி இருக்குன்னா ஒரு 10லேருந்து 15 ml கண்டிப்பாக வாரத்துக்கு 2 தடவை நீங்கள் கொடுத்து பாருங்கள். நல்லா ஒரு ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஏன்னா நிறைய பேர் இதெல்லாம் பண்ணியும் எனக்கு இது வெயிட் போடலை, ஆடு வெயிட் போடலை, அப்படியே தான் இருக்குது அப்படிலாம் சொல்லியிருப்பீங்க. இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வெயிட் போடுறதுக்கு 100% ரிசல்ட் தரும். இந்த பட்டுப்பூச்சி இலைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே வெயிட்டு போடுங்க. ஏன்னா எங்கள் ஆடுகளுக்கு பார்த்திங்கன்னா இதெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏன்னா நான் இதெல்லாம் வீடியோவில் நான் சொல்லலை. இப்போ நீங்கள் கொஞ்சமான ஆடு வளர்த்துருந்தா இதை டெய்லி செய்யலாம். சப்போஸ் நீங்கள் நிறையா ஒரு 100 ஆடு 200 ஆடு அப்படி சொல்லிட்டு வளர்க்குறீங்கன்னா, இப்போ எந்த ஆடு சரியாக மேயலை, அதே மாதிரி ரொம்ப மெலிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த ஆடுகளை மட்டும் தனியாக நம்ம எல்லாருமே ஒரு குட்டி தொழுவு நம்ம கண்டிப்பாக வச்சுருப்போம். அந்த குட்டி தொழுவில் அடைச்சி அதுக்கு இந்த பருத்தி மக்காச்சோளம், பருத்தி கொட்டை, மக்காச்சோளம், அதுக்கப்புறம் அந்த தீவனம் பசுந்தீவனமும் தனியாக இந்த வேலி மசாலா, சவுண்டால், இந்த பட்டுப்பூச்சி இலை இதெல்லாம் அதுக்கும் தனியாக நம்ம கட்டி நம்ம வளர்க்கும் போது அது நல்லா வெயிட் போட ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம 100 ஆடு இருக்கும்போது நம்ம அந்த ஒரு ஆடை மட்டும் நம்ம கவனிக்க மறந்துடுவோம் கிடையாது, மறந்துடக்கூடாது. எல்லா ஆடுகளையும் தனித்தனியாக ஸ்பெசிஃபிக்காக அந்த ஆடு மேய்தா, அந்த ஆடுக்கு எப்படி இருக்குது, இந்த ஆடு நல்லா இருக்கா, அந்த ஆடுக்கு காய்ச்சல் வந்துருச்சா, இந்த ஆடு கடைசியில் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆடையுமே நம்ம கவனிக்கணும். ஏன்னா நம்ம குழந்தைங்க வீட்டில் 2 குழந்தைகள் இருந்தாருன்னா நம்ம 2 குழந்தைங்களும் தனித்தனியாக தான் கவனிக்கணும் இல்லையா. 2 குழந்தைக்கு தனித்தனியாக சாப்பாடு கொடுப்போம். அதே மாதிரி தான் ஆடுகளும் நம்ம குழந்தைகள் மாதிரி தான். எல்லா ஆடுகளையும் நல்லா தனித்தனியாக நம்ம இறை கொடுக்கறது,
நம்ம குழந்தைங்கள கவனிக்கும் மாதிரி அதுக்கும் நல்ல ஊட்டச்சத்து, நல்ல இந்த சத்துட்டானே, குடற்புழு நீக்கம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கொலைகள் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து வைக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து எடை அதிகரிக்க இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, நம்ம வந்து மேய்ச்சலுக்கு போயிட்டு வர ஆடுகளாக இருந்தாலும் சரி, இல்லை பண்ணையிலே வச்சு வளர்க்குற ஆடுகளாக இருந்தாலும் சரி, அதுக்கு இப்போ மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்தோடனே அதுக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து இந்த மேயரை வந்து கண்டிப்பாக வைக்கணுங்க. மேயரைனா உங்களுக்கு வந்து தெரியல, நிறைய ஒருத்தவங்க வந்து கமெண்டில் கேட்டிருந்தாங்க. என்னென்னா இந்த பருத்தி கொட்டை நம்ம காட்டில் மேயறதோட நம்ம வீட்டில் வைக்கிறோம் பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து தான் மேயர்ன்னு சொல்லுவோம். இந்த பருத்தி கொட்டை, தவிடு, அதுக்கப்புறம் இந்த மக்காச்சோளம், அதுக்கப்புறம் வந்து கோதுமை புண்ணாக்கு, கோதுமை தவிடு, இதெல்லாம் வந்து தான் வந்து அதுக்கு வந்து மேயரை வந்து சொல்லுவாங்க. அதனால் வந்து மேயரை வந்து வைக்கிறதுனால கண்டிப்பாக வந்து அந்த ஆடுகள் வந்து வெயிட் போடும். நீங்கள் ஒரு ஆடு 2 ஆடு மெலிஞ்சிருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக வந்து தனியாக நீங்கள் அடைச்சி அதுக்கு வந்து தனியாக நீங்கள் வந்து இந்த பருத்தி கொட்டையை வந்து தவிடில் வந்து கலந்து கொடுக்குறது, இதெல்லாம் வந்து பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆடு வந்து ஈஸியாக நல்ல வெயிட் கெயின் வந்து நல்லாவே பண்ணுங்க. ஏன்னா நாங்கள் இதெல்லாம் வந்து பண்ணுறோம். நாங்கள் வந்து சில இது வந்து எல்லாருமே எல்லா விஷயத்த வந்து ஒரே இதில் சொல்லிட முடியாது இல்லையா. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நாங்கள் வந்து எங்கள் ஆடுகளுக்கு என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு வீடியோவில் நாங்கள் ஒவ்வொன்றா வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த மாதிரிலாம் ஆடுகளை வந்து தனித்தனியாக கவனிக்கும் போது ஆடு வந்து எடை வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும். நம்ம குட்டி ஆடு, அதாவது சினையாக இருக்கும்போதே அதுக்கு வந்து கவனிக்கிறது, இந்த பருத்தி கொட்டை, இந்த தவிடு இதெல்லாம் வந்து கொடுக்கும்போது நல்லாவே வந்து வெயிட் கெயின் ஆகும். அதுக்குன்னு வந்து சினையாடுகளுக்கு வந்து ரொம்பவே வந்து கொடுத்துறாதீங்க. ஏன்னா சினையாடுகளுக்கு வந்து நம்ம பார்த்து தான் வந்து எல்லாமே தீவனமாகட்டும், பசுந்தீவனமாகட்டும், அடர் தீவனமாகட்டும் எல்லாமே வந்து வைக்கணும். ஏன்னா வந்து அதுக்கு வந்து செரிமானம் ஆகணும் இல்லையா. அதனால் இந்த லிவர் டானிக் வந்து எப்போ சனையாக இருக்கும்போது கொடுக்கலாமா அப்படி சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக வந்து கொடுக்கலாங்க. நீங்கள் வந்து கொடுத்து பாருங்கள், நல்லாவே வந்து அதுவும் வந்து அதாவது மற்ற ஆடுகளுக்கு கொடுக்கறத விட இதுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாகவே கொடுங்க. ஏன்னா வந்து ஆல்ரெடி அதுக்கு வந்து பசி வந்து அதிகமாக தான் இருக்கும். சினையாக இருக்கும்போது ஆடுகள் வந்து நல்ல தீவனம் மேய்றது எல்லாமே வந்து பண்ணும். அதனால் வந்து அதுக்கு வந்து கம்மியாகவே கொடுக்கறது நல்லது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும், இல்லை நீங்கள் எந்த வீடியோ போடணுன்னு நீங்கள் நினச்சாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக ஊசி போடுற வீடியோ வந்து கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வந்து நான் போடுறேன். ஏன்னா அதுக்கான டைம் இல்லை. ஏன்னா இங்கே விவசாயமும் சேர்த்து பண்ணுறாங்க இல்லையா. அதுக்கு தண்ணி பாய்ச்ச, களை எடுக்க, இதெல்லாம் வேலைகள் வந்து நிறையா இருக்கனால அவங்களாலையும் வீடியோக்கு பேசுறதுக்கு வர முடியல. அதனால தான் நானே வந்து பேசிகிட்ருக்கேன். அதனால் எல்லாேருக்கும் தயவுசெய்து வந்து வீடியோ லேட்டாக வருது அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்க்காம இருந்துடாதீங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் பாருங்கள். கூடிய சீக்கிரத்தில் வந்து யாராவது நம்ம ஒரு அதிர்ஷ்டசாலிக்கு வந்து நம்ம வந்து ஒரு கிவ்அவே வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்க போகிறோம். அது என்னன்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரத்தில் வீடியோவில் நான் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன்.